நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், ஆப்வியஸாக பார்த்துருப்போம். அந்த படத்துலலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஒரு பர்டிகுலர் ஆர்க்குடைய கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அந்த கம்பெனி. எந்த கம்பெனின்னு தெரியுமா? I am singing in the rain. I want more in the rain. ஆமாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் இந்த பர்டிகுலர் ஆர்க் இருக்கிற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? நம்ம வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் பார்லேஜி பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், நிறையா சீனில் இருக்கும். நம்ம எந்திரன் படத்தில் ஏர்டெல் யூஸ் பண்ணுற ஏர்டெல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதே மாதிரி அயன்மேன் படத்தில் ஆடி R8 காரை அயன்மேன் யூஸ் பண்ணுவார், அதை காமிச்சிருப்பாங்க. சரி, ஹீரோஸே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, வில்லன்ஸும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சொல்ல வேண்டாம். விவேகம் படத்தில் வில்லன் ஓப்போ மொபைல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கேசினோ ராயல் படத்தில் லீ செஃப்ரி ஒமேகா வாட்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் டார்க் நைட்டில் ஜோக்கர் நோக்கியா 5800 ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரி, நான் சொன்ன கம்பெனி எந்த கம்பெனி? ஆமாங்க, இது வரைக்கும் சொல்லாத ஒரு கம்பெனி தான். ஆப்பிள் ஃபோன்ஸ் நெகட்டிவ் கேரக்டர்ஸ், தட் இஸ் வில்லன் கேரக்டர்ஸ், அவங்களோட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூலை யார் ரிவீல் பண்ணான்னு தெரியுமா? நைவ்ஸ் அவுட் அப்படிங்கிற படத்தில் இருந்த ரைட்டர் ரெயின் ஜான்சன் ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நெகட்டிவ் வில்லேனியஸ் கேரக்டர்ஸ், இந்த ரெண்டு கேரக்டர் ஆர்க்குடைய யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி, இதை ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி வரணுமா, ஆப்பிள்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி வரணுமா. சரி, அவங்க ரூல் சொல்றது ரைட்டா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். பாய்.